فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி அமர்ற மனிஸ்தகஃபிர எவர் ஒருவர் தான் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து கொண்டு இருக்கின்றாரோ, அதாவது மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை கொடுத்துறான். ஒன்று, அவர் பாவத்தில் நிலைத்திருப்பவராக கருதப்பட மாட்டாரு. இரண்டாவது, ஒரு நாளைக்கு அவர் 70 முறை பாவம் செய்தாலும் சரியே, அவருடைய தௌபாவை அவருக்கு அல்லாஹ் விரைவாக அந்த தௌபாவை கொண்டு பாவ மன்னிப்பை வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதுல இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்போ அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவருடைய பாவத்திற்காக வேண்டி எவர் ஒருவர் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு வகையான ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். நான் ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறேன் என்பதாக சொல்றாங்க. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு நான் 100 முறை அல்லாஹ்விடத்துல தௌபா செய்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தௌபாவை கொண்டு ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற முடியும். தௌபாவை கொண்டு ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய கருணையை பெற முடியும். தௌபாவை கொண்டு ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல மிக தூய்மையான அந்த பாவ மன்னிப்பை, அல்லாஹ்வினுடைய அந்த மன்னிப்பை நிச்சயமாக தௌபாவை கொண்டு பெற முடியும். தௌபாவை செய்யக்கூடிய அடியானை அல்லாஹ் நேசம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அந்த பாவ மன்னிப்பு இருக்குது, அந்த தௌபாவை யாருக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல மிகவும் கவனமாக அதை செயல்படுத்துறாரு, அதை மகிழ்ச்சியாக செய்யறாரு. எதெல்லாம் அல்லாஹ் கட்டளையாக கொடுத்திருக்கிறானோ அதை ரொம்ப மகிழ்ச்சியா செய்யறாரு. அதே போன்று ஒரு பாவத்தை செஞ்ச உடனேயே அதை நினைத்து கை சேதம் கொள்றார். இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம், ஒரு தவறான ஒரு பாவமான செயலை நம்ம செஞ்சிட்டோம், அல்லது தவறான பாவமான தீமையான விஷயங்களை நாம் என்ன செஞ்சிட்டோம், பேசிட்டாரு. இப்படி எதையோ ஒன்று பாவத்தை செய்து விட்டவுடன் அதை நினைத்து அவர் மனதில் கவலைப்படுறாரு, கை சேதம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இல்ல அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், இனிமேலே இந்த தவறை, இனிமேல் இந்த பாவத்தை, இந்த தீமையான செயலை நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் செய்யவே மாட்டேன் என்பதாக உறுதி கொள்றார். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை முற்றிலுமாக கைவிடுகிறேன் என்கின்ற நிலையான எண்ணம் கொள்றார். இந்த 3 நிலையில் ஒரு அடியான் ஆகியிருந்தார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு நிச்சயமாக மன்னிப்பை வழங்குகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த பாவத்திற்கெல்லாம் தௌபா எப்படி பரிகாரமாக மாறுதோ, பாவம் செய்ய மாட்டேங்கக்கூடிய எண்ணம் கொள்வது, பாவம் செய்தவுடன் கவலை அடைவது, அதே போன்று இனிமேல் செய்யவே மாட்டேன் என்பதாக முடிவெடுப்பது, இதெல்லாம் எப்படி அல்லாஹ்விடத்துல விரைவாக மன்னிப்பை பெற்று தருமோ அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்பானியை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த கடமையை உள்ளத்துல வாங்கி கொடுக்கிறார். அது அல்லாஹ் எனக்கு கொடுத்த கடமை. இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத்தான வழிமுறை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, இந்த குர்பானி கொடுப்பதின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்படுது என்பதாக சொன்னாங்க. அந்த பாவம் மன்னிக்கப்படுவதுடைய வேகத்தை பற்றி சொல்லும் பொழுது, அந்த பிராணியிலிருந்து ரத்தம் அந்த மண்ணை தொடுவதற்கு முன்னால் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த பிராணியினுடைய ரோமங்கள் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு மன்னிக்கிறான் என்பதாகலாம் குர்பானியை கொடுப்பவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு நற்செய்தி இது. அப்போ ஒரு அடியானுடைய பாவங்கள் தௌபாவை கொண்டு மன்னிப்பதை போன்று குர்பானி கொடுப்பதன் மூலமாக அவர் அல்லாஹ்விடத்துல தூய்மையாக்கப்படுறாரு. அதை அவர் எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா,
அதை அவர் மகிழ்ச்சியான முறையில் கொடுக்க வேண்டும். அவர் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை அதை பேணுதலான முறையில அவரு கொடுக்கணும். ஒண்ணு, பேணுதல் ரொம்ப முக்கியம். குர்பானி கொடுப்பவர்களுடைய கவனத்திற்கு பேணுதல் என்பது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவர் பேணுதலை, குர்பானி கொடுப்பவர்கள் பேணுதலாக இருக்கணும்னா, ஒண்ணு பொருளாதாரத்துல பேணுதல் தேவை. அவர் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானிக்காக வேண்டி அவர் செய்யக்கூடிய அந்த செலவீனங்கள்ல நிச்சயமாக என்ன செஞ்சிருக்க கூடாது, ஹராமான எந்த வகையான தொகையும் அதுல கலந்திருக்க கூடாது. ஹலால் ஹராமை அவர் பேணக்கூடியவராக இருக்கணும். அவருடைய வருமானம், அவருடைய பொருளாதாரம் எப்படி ஹஜ்ஜுக்கு என்ன கடமை சட்டம் சொல்லப்படுதோ அதே சட்டம் தான் குர்பானிக்கும். எந்த நிலையிலையுமே அதுல ஹலால் ஹராமை அவர் பேணக்கூடியவராக இருக்கணும். ஹராமான பொருளாதாரத்தை கொண்டு அவரு ஹஜ்ஜு செஞ்சாலும் சரி, அவர் குர்பானி கொடுத்தாலும் சரி, அது அங்கீகரிக்கப்படாது. ஒண்ணு. இரண்டாவது, அவர் அதை ஒரு சடங்கு சம்பிரதாயமாக பார்க்கக்கூடாது. பக்ரீத் வந்துருச்சு, நான் குர்பானி கொடுக்குறேன் என்கின்ற சடங்கு சம்பிரதாயம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. மாறாக இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது இறைவனுடைய கட்டளை என்கின்ற ஒரு முழுமையான எண்ணம் அவரிடத்துல இருக்கணும். இது இரண்டாவது. மூணாவது பேணுதல் என்ன அப்படின்னு சொன்னா, அதை அவர் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே நிறைவேற்றக்கூடியவராக இருக்கணும். அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ் எதற்காக வேண்டி அதை கடமையாக்கினானோ அதை முழுமையாக உணர்ந்தவராக இருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி அதை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தால் இந்த குர்பான் அவருடைய பாவங்களை மன்னித்து மன்னிப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவரை தூய்மையாக ஆக்கினோம். அப்போ எல்லா விதமான நெருக்கடிகளை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவர் இந்த குர்பானியை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் அவருக்கு என்ன வழங்குறான் அப்படின்னு சொன்னா, அவர் நினைத்து பார்க்காத முறையில் அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். ஏதாச்சும் முக்கியமான தேவை இருக்கும், முக்கியமான காரணம் இருக்கும். அந்த காரணம், அந்த தேவையை குர்பானி கொடுக்கக்கூடியவருடைய நிலையில அல்லாஹ் அவருக்கு நிறைவேற்றி தரான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான தேவைகள்ல அவர் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கும் குடும்பத்தார்களிடத்துல. இப்போ இந்த கர்ப்பிணி பெண்களாக இருப்பாங்க, மாசமா இருப்பாங்க, வீட்டுல கர்ப்பிணி பெண்களாக இருப்பாங்க. பரவலாகவே வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுல யாராவது கர்ப்பிணியாக இருந்தா அவங்க என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது என்பதாக ஒரு பரவலான ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். நம்மள்ட்டே நிறைய பேர் வந்து அதை கேட்கிறாங்க. வீட்டுல மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க, இல்ல வீட்டுல தங்கச்சி கர்ப்பமா இருக்கிறாங்க, அதனால இந்த வருஷம் குர்பானி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க. இப்ப யாரோ இந்த மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் சொல்றாங்க, என்ன செய்யலாம் என்பதாக கேட்டு வர்றாங்க. கனிமிக்க சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், குர்பானி என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் பொருளாதாரத்தால் உயர்வு அடைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் அது கடமையானது. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அது கடமையானது. எந்த நிலையிலையுமே பொருளாதாரம் பெற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதை நிராகரிக்க கூடாது. மாசமா இருக்கிறனால நான் குர்பானி கொடுக்கல அப்படின்னு நிராகரிக்க கூடாது. அப்போ இந்த இடத்துல யார் அந்த குர்பானியை அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு சொன்னா, அந்த தேவை, அந்த காரியத்தை அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி வைப்பான். அந்த குழந்தைக்கு அது ஒரு பரக்கத்தாக மாறும். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கே அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த இபாதத்தை கொண்டு அந்த நிலை அவர்களுக்கு நல்ல நிலையாக மாறுமே தவிர குர்பானி கொடுக்க கூடாது என்கின்ற நிலைக்கு வந்துடக்கூடாது. இதே போன்றுதான் யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவருடைய தேவைகளை அவர் நினைத்து பார்க்காத முறையில் அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, எப்படி அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன காரியங்கள் தான். அல்லாஹ் பாவத்தை ஒரு அடியானுக்கு மன்னிப்பை வழங்குவதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயத்துல எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்குறானோ இல்லையோ, சின்ன சின்ன காரியங்கள்ல அல்லாஹ் மன்னிப்பான் என்பதற்கு ஒரு செய்தியை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும். அதாவது நீங்கள் ஒருவர் இன்னொருவரை சந்திக்கும் பொழுது முசாபஹா செய்யுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அதை செய்யும் பொழுது நீங்க இதை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் என்று கூறினார்கள். அப்படி எவர் சொல்லுகின்றார்களோ, சந்திக்கும் பொழுது இருவர்ல சொல்லிக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூதாவுத் ஹதீஸ் இடம்பெறுது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கும் பொழுது முசாபஹா செய்து கொள்வதன் மூலமாக
அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப பாவங்களை மன்னிப்பதற்கு இது போன்ற லேசான விஷயங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே போன்று பாவங்களை மன்னிப்பதற்கு இது போன்ற குர்பானி போன்ற பெரிய அமல்களை கொண்டும் அல்லாஹ் மன்னிப்ப வழங்குறான். ஆக மொத்தம் அல்லாஹ்வினுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அடியாறுகளை எந்த விதமான பாவம் செய்தவர்களாக அல்லது அவன் விரும்பாதவர்களாக அவன் வெறுப்பை பெறக்கூடியவர்களாக சந்திப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். தன்னுடைய அடியார்கள் அனைவருமே தனக்கு பிரியமானவர்களாக தான் நேசம் கொண்டவர்களாகத்தான் தன்னை சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய பெரிய ஒரு விருப்பம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய அரிசில எழுதப்பட்டிருந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய கோபம் என்னுடைய கருணையை மிஞ்சிவிட்டது என்பதாக எழுதப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப குர்பானியை கொண்டு பாவ மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு அமலாகவும் இந்த குர்பானி இருக்குது. மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, குர்பானி கொடுப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படுது. பாவங்கள் மன்னிக்கப்படுது, அது விரைவாக மன்னிக்கப்படுது. அதை மகிழ்ச்சியோடு கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியையும் அவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.